வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபைன் டியூனிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஜிஎஃப்னு பேரை சொன்னோடனே சும்மா அதிர்து இல்லை. இது வரைக்கும் நம்ம ஃபைன் டியூனிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை அதிர விடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஜிஎஃப்க்கு நீங்கள் என்ன கொண்டுன்னு வரணும், கேஜிஎஃப்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துன்னு போகணுன்றத பதிவு தான் இந்த பதிவு. கேஜிஎஃப் ஒரு ஸ்பெஷலான கிளைமேட்டுங்க, மற்ற ஊர் மாதிரி கிடையாது. நீங்கள் ஊட்டி கொடைக்கானலுக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே குல்லா, ஷொட்டர், ஜெர்கின் எடுத்துன்னு போகிற மாதிரி இந்த ஊருக்கு நீங்கள் அதெல்லாம் கொண்டுன்னு வரணும். அதே மாதிரி நீங்கள் சென்னை, வேலூர், பிற ஹாட்டான சிட்டிக்கு எப்படி ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் போக சொல்ல ஒரு லூஸ் வெதர் உண்டான ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஊருக்கு அது ரெண்டுமே எடுத்துகிட்டு வரணுங்க. ஏன்னா இந்த ஊரில் தான் காலையில் மழை பெய்யும், சாயந்தரம் குளிர் அடிக்கும், மதியானம் வெயில் இருக்கும். இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னா மதியம் டைம்லேயே உங்களுக்கு குளிர் அடிக்கும், சாயந்தரம் டைம்லேயும் கொஞ்சம் வெக்கையாக ஃபீல் ஆகும். ஸோ ஒரு மிக்சடு கிளைமேட்டு தான் இந்த கேஜிஎஃப். ஸோ இந்த கேஜிஎஃப் வர சொல்ல நீங்கள் இந்த ஆடையை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் இந்த 2026. ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னா, இங்கே தங்கம் எடுத்த அந்த பாதிப்பு ஆலையோ இல்லை வேறு ஒரு ரீசனாக தெரில, ஜியாகிரபிக்கல் கண்டிஷனில் இன்றைக்கி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தாங்க நிலவுது. சரி, மறுபடியும் கேஜிஎஃப்க்கு நீங்கள் பெருசாக என்ன செய்யணுன்னா, கேஜிஎஃப்க்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்க. ஏன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா, இங்கே நிறைய பேர் இங்கேருந்து வேலைக்காக பெங்களூர் நோக்கி பயணம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்க இளைஞர்கள் வளரணும்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி மிகவும் அவசியம். ஏன் இங்கே இருக்க இளைஞர்களுக்கு நான் உதவணும்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குங்க. பிரிட்டிஷ்காரங்க இங்கே தங்கம் எடுக்க சொல்ல நேர்மையாகவும் கடின உழைப்பாளியும் எதிர்பார்த்தாங்க. இந்த கடின உழைப்பாளியும் நேர்மையானவர்களும் இந்த கேஜிஎஃப் மண்ணில் இருந்து தான் அவங்க கண்டெடுத்தாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா, வட ஆர்காட் மாவட்டத்திலையும் தென் ஆர்காட் மாவட்டத்திலையும் தான் ஃபஸ்ட்டு இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கேருந்து கேஜிஎஃப்க்கு கொண்டுட்டு வந்தாங்க. இந்த மக்கள் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சரி நம்ம நாட்டுக்காரங்களுக்கும் மிக கடினமான உழைப்பை அவங்க கொடுத்தாங்க. தங்களுடைய உயிரியும் துச்சமாக முன்னிச்சு பூமிக்கு அடியில் 3000 அடி உள்ளே போய் சுரங்கத்தில் நவீன எக்யூப்மெண்ட்ஸ், நவீன ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் அந்த காலத்திலேயே இவங்க கடின உழைப்பையும் நேர்மையும் தங்கள் இரத்தத்தையும் வேர்வையும் வீரையும் துச்சமாக மதித்து பூமிக்கு அடியில் போயிட்டு மண்ணில் கலர்ந்த இந்த தங்கத்தை பிரித்து இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த தங்கத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடின உழைப்பாளியும் நேர்மையான பீப்புளை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மென்மேலும் வளரலாங்க. இது நீங்கள் கொண்டுன்னு வர வேண்டிய விஷயம் இந்த கேஜிஎஃப்க்கு. அதுக்கு சாட்சியாக இந்த சைனைட் மலை இன்னமும் கேஜிஎஃப்பில் இருக்குது. மறுபடியும் நீங்கள் கேஜிஎஃப்பில் நீங்கள் இன்னொரு குணாதிசயத்தை பார்க்கலாம். இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அந்த வறுமையிலையும் இன்றைக்கும் அவங்க முன்னோர்களை மறக்காமல் கல்லறை திருநாள் கொண்டாடுறாங்க. வேறு எந்த ஊர்லேயும் எந்த ஸ்டேட்லேயும் இந்த அளவுக்கு ஒரு கல்லறை திருநாள் உங்களால் பார்க்க முடியாது. அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகிற விதமாக அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகள், அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை எடுத்துன்னு போயிட்டு அந்த கல்லறை தோட்டத்தில் வச்சு இன்றைக்கும் அவங்களுக்கு வழிபட்டு நன்றி கடன் செலுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த நன்றி கடன் நல்ல விதமாக அவங்களுடைய கடின உழைப்பு மேலே போடுவாங்க. இறந்தவங்களுக்கே அந்த மாதிரி பண்ண சொல்ல நம்ம உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு நல்ல அருமையான ஒரு பங்களிப்பை கொடுப்பாங்கன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அது இல்லாமல் இந்த கேஜிஎஃப் மக்கள் கிராஸ்பிங் பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து இவங்க தங்களுடைய ஆங்கில புலமையை நன்றாகவே வளர்த்து வச்சுருந்தாங்க. இதை தெரிஞ்சு நம்ம பழைய தமிழக முதல்வர் அவர்கள் கேஜிஎஃப் மக்களுக்காகவே இங்கே ஒரு பொதுத்துறை நிறுவனமும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் அவங்க நேர்மையாகவும் வேலை செஞ்சுட்டு வராங்க. இது கேஜிஎஃப் மக்களுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜிஎஃப்பில் மிக்சடு பீப்புள் வாழ்கிறாங்க. அவங்க இந்துஸாக இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸாக இருக்காங்க, கிறிஸ்டின்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக, வலிமை வாய்ந்ததாக இருக்குது. பல தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. போனதுனாலும் கேஜிஎஃப்பில் சின்ன எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத வண்ணம் இவங்க ஒற்றுமையோடு வாழ்கிறாங்க. நாம் இவங்கக்கிட்ட அந்த குணாதிசயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம். அது இல்லாமல் இவங்களுக்கு
ரொம்பவே தமிழ் மீது ஒரு அக்கறை இருக்குங்க கேஜிஎஃப் பீப்புளுக்கு. அதனால் இந்த ஊருக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம், நல்ல விதமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை தொடங்கலாம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள் அதிகமாக கிடைக்கிது மற்றும் சாமந்தி பூ அதிகமாக கிடைக்கிது. இந்த மாம்பழம், சாமந்தி அது சம்மந்தப்பட்ட ஒரு நீங்கள் வந்து ஒரு சென்ட் ஃபேக்ட்ரியோ இல்லை ஜூஸ் ஃபேக்ட்ரியோ வைக்கலாம். எப்படி மாம்பழம் அப்படின்னா மாம்பழம் அதிகமாக கிடைக்குதுன்னா பக்கத்தில் கிருஷ்ணகிரி இருக்குது, இந்த பக்கம் மதனப்பள்ளி இருக்குது. இந்த சித்தூர், கோலார் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமந்தி பூ எல்லாம் விளையுது. இது உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். இந்த கேஜிஎஃப் மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் இன்னொன்று எதிர்பார்க்கலாம், அந்த உண்மையான உழைப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேஜிஎஃப்லேருந்து நீங்கள் என்னென்ன கொண்டுன்னு போகலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரிட்டிஷ்காரங்க ஆர்கிடெக்ட் அவங்க விட்டு சென்ற நிறைய பில்டிங் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இன்றளவுக்கும் பாதுகாத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களோ, ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்களோ, இங்கே இந்த கேஜிஎஃப்டைய பில்டிங்ஸை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல்ஸை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பிரிட்டிஷோடைய ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.